வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் நம் தலைப்புச் செய்திகளை காணலாம். LIC இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் ஹிந்தி முதன்மை மொழியாக மாற்றம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகினார் எடப்பாடி பழனிசாமி. கோவில் திருப்பணிக்காக தனிநபர் நன்கொடையாக வழங்கும் பணத்தை அறநிலைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கின்றனர். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. உக்ரைனுக்கு எதிரான பொருள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய படைகளுக்கு அதிபர் விளாடிமிர் புதின் அனுமதி. 2024ஆம் ஆண்டில் வெளிநாட்டினர் 101 பேருக்கு சவுதி அரேபியா மரண தண்டனை நிறைவேற்றும் பகிர் தகவல் வெளியீடு. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். LIC இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் முதன்மை மொழி ஹிந்தியாக மாற்றப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். LICயின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தின் முதன்மை மொழி ஆங்கிலமாக இருந்த நிலையில் திடீரென்று ஹிந்தி மொழிக்கு மாற்றப்பட்டுள்ளது. மொழி மாற்றத்திற்கான மெனுவும் ஹிந்தியில் இடம்பெற்றுள்ளதால் ஹிந்தி தெரியாத வாடிக்கையாளர்கள் வலைத்தளத்தில் பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் LIC இந்தியாவிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் X தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் LIC இணையதளம் ஹிந்தி திணைப்பிற்கான பிரச்சார கருவியாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் விருப்பம் கூட ஹிந்தியில் காட்டப்படுகிறது எனவும் இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக கலாச்சாரம் மற்றும் ஹிந்தி மொழி திணிப்பு செய்வதாகும் எனவும் இந்த மொழியில் கொடுங்கோன்மையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று அவர் ஆஜரானார். நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக முன்னாள் முதலமைச்சரும் அத்துறையின் அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மீது அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது. இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவிக்க கூடாது என்று அறப்போர் இயக்கத்திற்கு முன்னதாக உத்தரவிட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி மகாலட்சுமி முன்பு எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார். நேரில் ஆஜரான எடப்பாடி பழனிசாமி இவ்வழக்கு தொடர்பான சாட்சியங்களை சமர்ப்பித்து விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கின் விசாரணை வரும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோவில் திருப்பணிக்காக தனிநபர் நன்கொடையாக வழங்கும் கோடிக்கணக்கான பணத்தை அறநிலைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிப்பதாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டினார். சேலம் சுகணேஸ்வரர் கோவில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி பொன் மாணிக்கவேல் சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்து அறநிலைத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள கோவில் பாதுகாப்பு படி செயலற்ற நிலையில் உள்ளது என்றும் எவ்வித பலனும் இல்லாத இந்த அமைப்பை கலைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கோவில் பணத்தை இந்து சமய அறநிலைத்துறை சூறையாடி வருகிறது. இந்த துறை கலைக்கப்பட வேண்டும் என்றும் பல கோவில்கள் மன்னராட்சி காலத்தில் கட்டப்பட்டவை. ஆனால் தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் தவிர வேறு எந்த கோவிலையும் புராதன காட்டவில்லை. புராதன கோவிலாக காட்டினால் திருப்பணிகள் மேற்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்த அவர் அரசியல்வாதிகளை விட அதிகாரிகள் மோசமானவர்கள் என அறநிலைத்துறை மீது பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டினார். உக்ரைனுக்கு எதிரான பொருள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய படைகளுக்கு அதிபர் விளாடிமிர் புதின் அனுமதி அளித்துள்ளார். நீண்ட தூரம் தாக்கக்கூடிய அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்திக் கொள்ள உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்ததற்கு ரஷ்ய அதிபர் பதிலடி கொடுத்துள்ளார். எதிரி நாடுகள் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் நோக்கில் முக்கிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ரஷ்யாவின் புதுப்பிக்கப்பட்ட கொள்கையில் அதிபர் புதின் கையெழுத்திட்டுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட அணு ஆயுத கொள்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டதை குறிப்பிட்டு மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு தங்களின் ராணுவ ஆதரவை விரிவுபடுத்தியுள்ளதால் தேசிய பாதுகாப்பிற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வழங்கிய தொலைதூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு வாஷிங்டன் அனுமதி அளித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் வெளிநாட்டினர் 101 பேருக்கு சவுதி அரேபியா மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளதாக பகிர் தகவலை வெளியிட்டுள்ளது. வேலைவாய்ப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து மத்திய கிழக்கில் செல்வ செழிப்பான நாடாக விளங்கும் சவுதி அரேபியாவில் பலர் தங்கியுள்ளனர். இந்நிலையில் இந்த ஆண்டு மட்டும் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினருக்கு சவுதி அரேபியா அரசு மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஏமன் நாட்டவர் ஒருவருக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்த வருடம் மரண தண்டனை எண்ணிக்கை குறித்து தரவுகள் வெளியாகியுள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டில் இதுவரை மொத்தமாக
174 பேருக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதில் 101 வெளிநாட்டவர்கள் என்றும் இது கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளை விட இது 3 மடங்கு அதிகம் என தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நவம்பர் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என்றும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று காற்றழுத்த மண்டலமாக மாறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று முதல் நவம்பர் 25ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்று லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நாட்டில் ஜனநாயகத்திற்கு எதிரான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற இந்திரா காந்தி பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்தார். இந்திரா காந்தி 107வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னை இந்திரா காந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில தலைவர்கள் KV தங்கபாலு, திருநாவுக்கரசர், மாநில துணைத் தலைவர்கள் கோப்பண்ணா, பொன் கிருஷ்ணமூர்த்தி, இதயத்துல்லா, SC பிரிவின் மாநில தலைவர் ரஞ்சன்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இலக்கிய அணி சார்பில் கருத்துரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இலக்கிய அணி தலைவர் PS புத்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் பேசினார். அப்போது மக்களுக்கான சட்டங்களை கொண்டு வந்தவர் அன்னை இந்திரா காந்தி எனவும் அரசியல் சாணக்கியராகவும் மாபெரும் வீராங்கனையாகவும் திகழ்ந்தவர் இந்திரா காந்தி எனவும் தெரிவித்த அவர் நாட்டில் ஜனநாயகத்திற்கு எதிரான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து முன்னாள் தலைவர் KV தங்கபாலு பேசினார். அப்போது தேசத்தின் வரலாற்றில் மகாத்மா காந்தி எவ்வாறு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கின்றாரோ அதே போல அன்னை இந்திரா காந்தியும் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார் எனவும் இந்தியாவின் தலைவராக மட்டுமல்லாது உலக நாடுகளின் தலைவராகவும் விளங்கினார் எனவும் அதற்கு அவருடைய சிறந்த தலைமை மிகப்பெரிய ஆற்றலும் தான் காரணம் எனவும் KV தங்கபாலு தெரிவித்தார். இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ரப்பர் பொருட்கள் தயாரிக்கும் பாலிஹவுஸ் தொழிற்சாலையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் யூசுப் என்பவருக்கு சொந்தமான ரப்பர் பொருட்களை உற்பத்தி செய்யும் பாலிஹவுஸ் இந்தியா என்ற தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு விமானங்கள் மற்றும் JCB வாகனங்களுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் இந்நிறுவனத்திற்கு முறையாக வருமான வரி தாக்கல் செய்யப்படவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் சென்னை அம்பத்தூர், இருங்காட்டுக்கோட்டை மற்றும் மாடம்பாக்கம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் பாலிஹவுஸ் இந்தியா தொழிற்சாலைகளில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பாலிஹவுஸ் இந்தியா தொழிற்சாலை உள்ளிட்ட 3 தொழிற்சாலைகளில் நடைபெற்ற சோதனை நாளையும் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். கொடைக்கானல் வெல்பட்டி கிராம பகுதியில் நிரம்பி ஓடும் கழிவுநீர் வாய்க்காலை சீர் செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு உட்பட்ட வெல்பட்டி கிராஸ் என்ற பகுதியில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளங்கி, மாட்டுப்பட்டி, அட்டுவம்பட்டி போன்ற கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் இல்லாததால் கழிவுநீர் சாலையில் நிரம்பி ஓடுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவிகள் மிக சிரமத்துடன் கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் இப்பகுதியில் அரசு மேல்நிலைப்பள்ளி, தனியார் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருவதால் மாணவ மாணவிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளது. எனவே வெல்பட்டி கிராஸ் என்ற பகுதியில் சாலையில் நிரம்பி ஓடும் கழிவுநீர் வாய்க்காலை சீர் செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைந்த நிர்வாக மறுசீரமைப்பு கூட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் ஹோட்டலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட ஒருங்கிணைந்த நிர்வாக மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலர் மேனகா தேவி கோமகன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்று கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நமது தலைவர் தொல் திருமாவளவன் யாரை வேட்பாளராக ஸ்ரீபெரும்புதூருக்கு அறிவிக்கிறார்களோ அவரை வெற்றி பெற செய்திட அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் மேலிட பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர். கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குழுவின் மேலிட பொறுப்பாளர்கள் சமத்துவ வழக்கறிஞர் ஐக்கியர், மாநில செயலாளர் பார்வேந்தன், மாவட்ட பொருளாளர் புரட்சிதாசன், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன்,
ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலர் கட்சிப்பட்டு பெருமா பழனி, இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி பழனியில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை உடனே திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலர் ராமசாமி, மாவட்ட அமைப்பாளர் குமரேசன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கடந்த காலத்தில் திமுக நிலைப்பாட்டிற்கும் தேர்தல் வாக்குறுதிக்கும் நேர் எதிராக நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்துள்ளது என்றும் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை வாபஸ் வாங்க கோரி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 2023 ஏப்ரல் மாதத்திலே தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் எவ்வித விவாதமின்றி இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 நிறைவேற்றியதோடு கடந்த மாதம் அதை அரசிதழிலும் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாநில அளவிலே இது சம்பந்தமாக விவாதித்து இன்றைய தினம் மாநிலம் முழுவதும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு திமுக கட்சியும் கடந்த காலத்தில் தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமன்றி ஏற்கனவே விவசாய நிலங்களை பல்வேறு தொழில்களுக்கு, பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கு மத்தியில் இயற்றப்பட்ட 2013ஆம் ஆண்டு சட்டமே போதுமானது என்று எங்களுடன் சேர்ந்து நின்று கடந்த காலத்தில் போராடியதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசு. ஆனால் தான் கொடுத்த வாக்குறுதிக்கு உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பயனாளிகளுக்கு 3 கோடியே 19 லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகளை தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கா. ராமச்சந்திரன் வழங்கினார். நீலகிரி மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்தின் சார்பில் 71வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட அளவிலான கூட்டுறவு வார விழா தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா கா. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 31 சுய உதவி குழுக்களுக்கு 3 கோடியே 19 லட்சம் மதிப்பிலான கடன் உதவியும், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் 4 உறுப்பினர்களுக்கு 2,75,000 கடன் உதவியும் என 37 பயனாளிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட அளவிலான சிறந்த சங்கங்களுக்கு பாராட்டு கேடயங்களும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற 7 மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களும், கவிதை மற்றும் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற 8 பயிற்சியாளர்களுக்கு பாராட்டு கேடயமும் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை ஆட்சியர் கௌஷிக், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் தயாளன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் தாயுமான சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற பாஜகவின் அமைப்பு தேர்தலில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழ்நாடு முழுவதும் பாஜகவின் அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன்படி ராமநாதபுரத்தில் உள்ள தாயுமானவர் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் பாஜகவின் அமைப்பு தேர்தல் நடைபெற்றது. இதில் நகரின் 4 கிளைகளின் நிர்வாகிகள் தேர்வாகி கிளை தலைவர்களை தேர்வு செய்தனர். இதில் தேர்தல் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன், தேர்தல் பொறுப்பாளர் கலாராணி, மாவட்ட பொதுச் செயலாளர் மணிமாறன் உட்பட தேர்தல் நடத்தும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் நடத்தை விதிகள் பற்றிய உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். இதில் ஏராளமான பாஜகவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 99, 100, 103, 104 ஆகிய 4 கிளைகளுக்கும் அமைப்பு தேர்தல் தற்போது நடந்தது. மரியாதைக்குரிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சகோதரி கலாராணி கிருபரத்தினம் மற்றும் நகரத் தலைவர் மற்றும் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு மணிமாறன், நகரத் தலைவர் கார்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவி சகோதரி சங்கீதா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் முன்னிலையில் இன்று இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. ஏகமனதாக 4 கிளைத்தலைவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்டம் முழுக்க தேர்தல் சூடுபிடித்து மாவட்டம் முழுக்க நிர்வாகிகள் பெருவாரியாக தினம் தினம் நூற்றுக்கணக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 1374 கிளைகளுக்கும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் நெம்மேலி பகுதியில் சுமார் 1516 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டில் 150 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கட்டி முடிக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையை மத்திய அரசின் 16வது நிதிக்குழுவினர் ஆய்வு செய்தனர்.
மத்திய அரசின் 16வது நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் செயலர் ரிவத்விக் பாண்டே, உறுப்பினர்கள் அன்னி ஜார்ஜ், அஜய் நாராயண்ஜா, மனோஜ் பாண்டே, அன்னி ஜார்ஜ் மேத்யூ, சௌமியா கண்டிகோஷ் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழுவினர் 4 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்துள்ளனர். இவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி பகுதியில் சுமார் 1516 கோடியே 82 லட்சம் மதிப்பீட்டில் 150 மில்லியன் லிட்டர் கொள்ளளவில் கட்டி முடிக்கப்பட்ட கடல்நீரை குடிநீராக்கும் ஆலையை ஆய்வு செய்து அதன் செயல்பாடுகள், உற்பத்தி, பயன்பாடு, வருவாய் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஏற்றுமதி தொழில் சார்ந்த நிறுவனங்களை பார்வையிட சென்றனர். ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்த ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராஜன் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து புதிய பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கானாவிளக்கு பகுதியில் பசும்பொன் தெரு மற்றும் செல்வம் வீடு தெரு பகுதியில் மழைக்காலத்தில் கழிவுநீர் தெருக்களில் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதால் புதிதாக சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து அப்பகுதியின் தெருவில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராஜன் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பொறியாளர்கள், அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆய்வை தொடர்ந்து சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் புதிதாக அமைப்பதற்கு அதிகாரிகள் திட்ட மதிப்பீடு குறித்து ஆலோசனை செய்தனர். இதையடுத்து அப்பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் லோகிராஜன் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சங்கராபுரம் அருகே ஆம்னி வேனில் ஆடுகளை திருடி சென்று சந்தையில் விற்ற தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்து திருட்டிற்கு பயன்படுத்திய ஆம்னி வேனையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த உலகுடையாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த தனசேகரன் என்பவருக்கு சொந்தமான ஆட்டு கொட்டையிலிருந்து 5 ஆடுகள் திருட்டு போனது தொடர்பாக சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தனசேகர் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆடுகளை திருடி சென்ற குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் சங்கராபுரம் அருகே குளத்தூர் 4 மணி சந்திப்பில் சங்கராபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரபு தலைமையிலான காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது திருக்கோவிலூரில் இருந்து வந்த ஆம்னி வேன் ஓட்டுநர் காவல்துறையினரை கண்டதும் திரும்பி செல்ல முயன்றதால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் ஆம்னி வேனை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். அதன் பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் வானாபுரம் அடுத்த முருகம்பாடி கிராமத்தை சேர்ந்த கந்தன் மற்றும் அவரது மகன் என்பதும் தனசேகருக்கு சொந்தமான ஆட்டு கொட்டகையில் இருந்து 5 ஆடுகளை ஆம்னி வேன் மூலமாக திருடி சென்று உளுந்தூர்பேட்டை ஆட்டுச்சந்தையில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் தந்தை மகனை கைது செய்து ஆம்னி வேனையும் பறிமுதல் செய்தனர். விவசாயம், நீர்நிலைகளை அழித்தொழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி கோவையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் தமிழக அரசு நில ஒருங்கிணைப்பு சட்ட மசோதா முன்மொழியப்பட்டு மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட அதே நாளில் எவ்வித விவாதமும் இன்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழக ஆளுநரும் இந்த சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் மீண்டும் இதனை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தமிழக அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான சட்ட விதிகளை தமிழக அரசிதழில் வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். திருவேற்காடு கோலடி பகுதியில் கட்டப்பட்டுள்ள வீடுகளில் வீடு இடிக்கப்படும் என வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் ஒட்டியதால் தச்சு தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட கோலடி ஏரியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகள், கட்டுமானங்கள் என மொத்தம் 27 வீடுகளை காவல்துறையின் பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் கடந்த மாதம் இடித்து அகற்றினர். மேலும் கோலடி ஏரியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 1263 வீடுகளை இடிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வருவாய்த்துறை அதிகாரிகள் வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டினர். இந்நிலையில் தனது வீட்டை இடிப்பதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டதால் மன விரக்தியில் இருந்த தச்சு தொழிலாளி சங்கர் என்பவர் நேற்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வீடுகளை அப்புறப்படுத்தி விடுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டியதாலேயே தனது கணவர் இறந்துவிட்டதாக சங்கரின் மனைவி திருவேற்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக திருவேற்காடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சங்கர் மரணத்திற்கு நீதி கேட்டு அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வீடுகளை அகற்றக்கூடாது என வலியுறுத்தினர். கீழ்பெண்ணாத்தூர் சந்தைமேட்டு பகுதியில் பயன்பாடற்ற நிலையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி தரம் உயர்த்தப்படும் என அறிவித்துள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களான கருங்காலிக்குப்பம், நாரியமங்கலம், நெடுங்காப்பூண்டி, கல்பூண்டி, கழிக்குளம், கார்னாம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்காக கீழ்பெண்ணாத்தூர் சந்தைமேட்டு பகுதியில் அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி இயங்கி வந்தது. விடுதியிலிருந்து அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்வதற்கு 3 கிலோமீட்டர் தூரம் உள்ளதால் 10 மாணவர்கள் மட்டுமே விடுதியில் தங்கியிருந்தனர். இதனால் மாணவர் விடுதி செயல்படாமல் பூட்டப்பட்டது. இதனிடையே திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்கள் விடுதியில் தங்குவதற்கு ஏதுவாக 1,25,00,000 மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கீழ்பெண்ணாத்தூர் சந்தைமேட்டு பகுதியில் உள்ள மாணவர் விடுதி தரம் உயர்த்தப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்தாலும் திருவண்ணாமலையிலிருந்து கீழ்பெண்ணாத்தூர் வரும் மாணவர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லக்கூடிய நிலை உள்ளதால் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் தங்குவதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. எனவே மக்களின் வரிப்பணம் வீணாகாமல் இருக்க மாவட்ட ஆட்சியர் விடுதியை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் தர்கா இடத்தில் சமூக விரோதிகள் சிலர் கார்த்திகை தீபம் ஏற்றியதாக திருப்பரங்குன்றம் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா பள்ளிவாசல் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு மலை உச்சியில் உள்ள கள்ளத்தி மரம் அருகே கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். கார்த்திகை தீப கல்தூன் தொடர்பாக இரு சமூக பிரிவினர் இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை தொடர்ந்ததால் திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் அங்கு தீபம் ஏற்ற தடை செய்யப்பட்டது. அதற்கு மாற்றாக திருப்பரங்குன்றம் கோவில் மலைமேல் உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு திருப்பரங்குன்றம் கோவில் அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்து முன்னணியினர், இந்து மக்கள் கட்சியினர் மற்றும் அருமன் சேனா அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்பினர் மலை உச்சியில் உள்ள கள்ளத்திமரம் அருகே கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தடை செய்யப்பட்ட திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கள்ளத்திமரம் அருகே உள்ள தீப தூணில் சிலர் தீபம் ஏற்றி அதனை முகநூலில் பதிவு செய்து உள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா தர்கா பள்ளி வாசலில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவைகுண்டத்தில் 1873ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தின் தூண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ந்துள்ள அரச மரத்தை அகற்றி பாலத்தையும் சேதமடைந்த மதகுகளையும் சீரமைக்க வேண்டும் என அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் 1873ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பாலம் அமைக்கப்பட்டது. பாலத்தின் 32 தூண்கள் கற்களால் கட்டப்பட்டு மிகவும் உறுதியாக எந்த அதிர்வையும் தாங்கும் அளவிற்கு கட்டப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது பாலத்தின் உறுதித்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கல் தூண்களில் அரசமரம் வளர்ந்து வருவதால் சிமெண்ட் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் நிலையில் உள்ளது. சிமெண்ட் பெயர்ந்து அங்கு குளிக்க வருபவர்கள் மீது விழுவதற்கான சூழ்நிலையிலும் அதனை சரி செய்வதற்கான பணிகளில் நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள அணையின் மதகுகளில் ஏற்பட்டுள்ள உடைப்பு சரி செய்யப்படாமல் உள்ளதால் மறுபுறம் தண்ணீர் வீணாகி அதிக அளவில் வெளியேறி செல்கிறது. இந்நிலையில் மதகுகளில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்வதற்கும் கடந்த மழை வெள்ளத்தின் போது சேதமடைந்த பகுதிகளை சீரமைப்பதற்காகவும் அரசு நிதி ஒதுக்கியும் அதனை முறையாக பயன்படுத்தி நீர்நிலைகளை பராமரிக்காமல் நீர்வளத்துறையினர் அலட்சியம் காட்டுகின்றனர் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அணையின் கீழ்ப்பகுதியில் கற்கள் பெயர்ந்து அணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் உள்ள பாலத்தையும் அணை பகுதிகளையும் சீரமைக்க வேண்டும் என அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையநல்லூர் அருகே உள்ள சாம்பவர் வடகரை பெரிய குளத்தில் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் சிதலம் அடைந்த 7 மதகுகளை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பொருளாதாரத்தை ஈட்டும் பிரதான தொழிலாக விவசாயம் விளங்கி வருகிறது. மாவட்டத்தில் உள்ள அணைகள் மூலம் பல ஆயிரம் ஹெக்டேர் விளை நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இதேபோன்று மேக்கரை அடவிநயினர் கோவில் அணை மூலம் சாம்பார் வடகரையில் உள்ள பெரிய குளத்திற்கு கால்வாய் மூலம் தண்ணீர் வருகிறது. தண்ணீர் வருவதற்காக திருவாங்கூர் மடை மதகு, கூனிக்கரை மடை மதகு, பெரியமடை மதகு, புதுமடை மதகு, கன்னியாமடை மதகு, செம்பத்துமடை மதகு, கள்ளமடை மதகு என 7 இடங்களில் மதகுகள் உள்ளது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெரியகுளம் பராமரிப்பு செய்யப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகிய நிலையில் பெரியகுளத்தில் உள்ள 7 மடைகளில் மதகுகளும் சிதிலம் அடைந்துள்ளதுடன் புதர் மண்டி பரிதாபமாக காட்சியளித்து வருகிறது. சிதலமடைந்த மதகுகளால் குளத்தில் தண்ணீர் தேங்காமல் குளத்து தண்ணீர் அனைத்தும் மதகு வழியாக வீணாகி 4 மாதங்களுக்கு குளத்தில் இருக்க வேண்டிய தண்ணீர் ஒரே மாதத்தில் வீணாகி வருகிறது. இதனால் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைவதுடன் கிணற்றிலும் நீர் வற்றி வறண்டு போகும் நிலையால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் வேதனை அடைந்துள்ளனர். தற்போது பாசன சாகுபடி துவங்க உள்ள நிலையில் சேதமடைந்த மதகுகளை சீரமைக்க கோரி சாம்பவர் வடகரை பகுதியை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சாம்பலோட பேரூராட்சியில் அடைவினர் அணை கோயிலில் நீர்ப்பாசன கமிட்டியில் வர்ற பெரிய குளத்தோட மடைகள் மொத்தம்
திருவாங்கூர் மடை, பெரிய மடை, புது மடை, கன்னியா மடை, குணிக்கர மடை, கள்ள மடை, செம்பத்து மடை, இந்த மடைகளில் ஒரு 7-8 மடைகள் ஃபுல்லாகவே பராமரிப்பு இல்லாமல் பழுதாகி கிடக்கு. இதனால் வந்து தண்ணி எல்லாமே தேங்கி நிற்கிற தண்ணி எல்லாமே ஓப்பனில் போய்கிட்டு இருக்குது. விவசாயிகள்லாம் பல மாதங்களாக கோரிக்கை வச்சும் பொதுப்பணித்துறையோ அரசாங்கமோ செவி சாய்க்க மாட்டேங்குது. கொஞ்சம் அது காரணம் வந்து விவசாயிகளோட வாழ்வாதாரமே இந்த தண்ணீரை வச்சு தான். போதிய மழை இல்லாமல் வறண்டு கிடக்கிறனால இருக்கிற தண்ணியாவது தேக்கி விவசாய நிலங்களுக்கு பாய்ச்சதுக்கு இந்த மடைகளை ஃபுல்லாக சீர் செஞ்சு தர பொதுமக்களும் விவசாயிகளும் பலமுறை கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை கூடிய வரையில் அரசாங்க காரணம் வந்து செஞ்சு தரணுன்ட்டு. ஒரு மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 3 ஒன்றிய செயலாளர்கள் நியமிக்க உள்ளதாக செங்கல்பட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. செங்கல்பட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்றார். கூட்டத்தில் ஒரு மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்கள், 3 ஒன்றிய செயலாளர்கள் என்ற பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் என ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ரசிகர் மன்றமா இருந்தது, நற்பணி மன்றமாச்சு, மக்கள் இயக்கமாச்சு. இப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக தலைவர் நம்மளை எல்லாரையும் ஒரு அடையாளப்படுத்தி மக்களுக்கு நாம் பல வருடங்கள் சேவை செய்திருந்தாலும் இந்த வருடம் நமக்கு ஒரு முக்கியமான வருடம். நமக்கு தலைவர் தளபதி அவர்கள் கட்சி அறிவிச்சாரு, கொடியை அறிவிச்சாரு. அதை எல்லாத்துக்கும் தாண்டி மாநாடு, உலகத்தையே திரும்பி பார்க்கிற ஒரு மாநாடு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். LIC இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் ஹிந்தி முதன்மை மொழியாக மாற்றம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகினார் எடப்பாடி பழனிசாமி. கோவில் திருப்பணிக்காக தனிநபர் நன்கொடையாக வழங்கும் பணத்தை அறநிலைத்துறை அதிகாரிகள் கொள்ளையடிக்கின்றனர். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் குற்றச்சாட்டு. உக்ரைனுக்கு எதிரான பொருள் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய படைகளுக்கு அதிபர் விளாடிமிர் புதின் அனுமதி. 2024ஆம் ஆண்டில் வெளிநாட்டினர் 101 பேருக்கு சவுதி அரேபியா மரண தண்டனை நிறைவேற்றும் பகிர் தகவல் வெளியீடு. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.